சென்னை திரை தொலைக்காட்சியில் கலக்கப்போது யார் என்ற நிகழ்ச்சி மூலமாக மக்கள் மத்தியில் பிரபலமானவர் ரோபோ சங்கர். அந்த நிகழ்ச்சியில் வடிவேல் பாலாஜி, அமுதவனன் ஆகியோருடன் இணைந்து அது இது இது என்ற நிகழ்ச்சியில் சிரிச்சா போச்சு என்ற ஒரு கான்செப்டில் ரோபோ சங்கர் கலக்கியிருப்பார். அந்த நிகழ்ச்சி தான் அவரை மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலப்படுத்தியது. அதன் பிறகு தொடர்ந்து விஜய் டிவியில் பல ரியாலிட்டி ஷோக்களிலும் காமெடி நிகழ்ச்சிகளும் கலந்து கொண்டு தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்தார். சின்னத்திரையில் வருவதற்கு முன்பாகவே அவர் ஆணழகன் போட்டியில் கலந்து கொண்டு பல பரிசுகளை வென்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கோயில் திருவிழாக்கள், மற்ற வைபவங்கள் என்று இவர் பல நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு மக்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். இதன் மூலம் கிடைத்த அங்கீகாரத்தால் இவருக்கு படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. தொடர்ந்து பெரிய பெரிய நடிகர்களின் படங்களில் காமெடி நடிகராக நடித்து தவிர்க்க முடியாத நடிகராக மாறினார் ரோபோ சங்கர். குறிப்பாக விஸ்வாசம் படத்தில் அஜித்துடன் படம் முழுக்க டிராவல் செய்து அந்த படத்தில் யாரும் மறக்க முடியாத கேரக்டராக மாறினார். அதே போல தனுஷுடன் இணைந்து மாரி படத்திலும் படம் முழுக்க வந்திருப்பார். ஒரு முன்னணி காமெடி நடிகர் என்ற அந்தஸ்துக்கே ரோபோ சங்கர் சென்றார். அதன் பிறகு இடையில் அவருடைய உடல்நிலை கொஞ்சம் மோசமாக படங்களில் நடிப்பது குறைந்து போனது. ஆனால் ஏதாவது பட விழாக்கள் என்றால் அது கலந்து கொண்டு அதை பற்றி பேசுவார். இந்த நிலையில் சமீபத்தில் சொட்ட சொட்ட நனையுது என்ற படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடந்தது. அந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய ரோபோ சங்கர் இது என்னுடைய ஜாதிக்கார படம் என்று கூறி அனைவருக்கும் அதிர்ச்சி கொடுத்தார். ஆனால் அதன் பிறகு தான் ஏன் அப்படி சொன்னார் என்பதையும் கூறினார். என்னுடைய ஜாதிக்கார படம் என்று சொன்னதும் உடனே கண்டென்ட் கிடைத்து விட்டதா உங்களுக்கு, இது முழுக்க முழுக்க காமெடி படம், அதனால தான் சொல்கிறேன் இது என்னுடைய ஜாதி படம் என்று. கேபிஐ நிகழ்ச்சியில் எப்படி காமெடியை பார்த்து ரசிக்கிறீர்களோ அப்படித்தான் இந்த படம் இருக்க போகுது என்று ரோபோ சங்கர் கூறியிருக்கிறார். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.